சாமிரியின் ஒருவன் வந்து அந்த மாட நகையெல்லாம் உருக்கி மூசா நபி வேற ஒரு இடத்துல அந்த வேதம் வாங்க போயிருவாங்க ஹாரூன் அவங்க சகோதரர்கிட்ட விட்டுட்டு. அப்போ அதை வந்து கடவுள் மாதிரி பனி இஸ்ரேல் வந்து வணங்கிடுவாங்க அந்த சத்தத்தை போட்டவுடனே. அதுக்கப்புறம் அந்த அந்த மாட்டை மூசா நபி என்ன செய்வார்? அதான் கேள்வி. ஒரு மாடு மூலியமா அந்த பனி இஸ்ரேல்கள் வந்து இன்னைக்கு மாட்டை வணங்குற மாதிரி அன்னைக்கு அவனோட வந்து அந்த மாட்டில் ஒரு முட்டாளா விழுந்துட்டாங்க. விழுந்து அப்படியே கடைசியில் மாட்டிலேயே மாட்டிக்கிட்டாங்க. ஏன்னா அப்படியே அந்த பக்ரா வரலாறு மாடுன்னு இருக்குல்ல, கடைசியில் மாடை கடவுள் அந்தஸ்துக்கு சாமிரி ஏமாத்தச்சில அதுலேயும் விழுந்துட்டான். அப்புறம் வந்து மூசா நபி திரும்ப வர்றாங்க. வந்த உடனே அடுத்து அந்த மாட்டை என்ன செய்யறாங்க, என்ன மாதிரி இருக்குது, அந்த செய்தி என்ன? ஒன்று அந்த செய்திகள் எதுவும் தெரியலையா? ஆண்கள் சொல்லுங்க. இல்லை கரெக்டாக ஃபுல்லாக சொல்லிடுங்க. அந்த மாட்டை மூசா நபி என்ன செய்வாங்க? அதுவும் அதுக்கு முன்னாடி ஒன்று இருக்கு. மூணு சொல்லு வரும் அதில். நீங்கள் என்ன சொன்னீங்க? ஒரு சொல்லு சொன்னீங்களா? கொளுத்திடுவாங்கன்னு சொன்னீங்களா? அதுக்கு முன்னாடியோட சேர்த்து வரணும். என்னெல்லாம் செய்வாங்க? கோர்வைப்படுத்துங்க நீங்க. உடைத்து கொளுத்தி. அடுத்து மூணாவது ஒரு அம்சம் வருது இல்ல, வருஷம் எங்க இன்னொன்னு உள்ள ஒன்று இருக்கு. கடலில் தூவி விடுவார்கள். அட்டிச்சு தரமட்டமாக்கி கொளுத்தி சாம்பலை தூவி, என்னடா கடவுளுங்கிற, இன்னும் அட்டிக்கிறேன் பாருன்னு சொல்லி மூசா நபி கோபத்தோட வந்து, அந்த கோபத்தின் உச்சம் எந்த அளவுக்கு, அந்த கையில் இருக்கும் வேத ஏடு கீழே விழுந்துரும். என்னடா இவ்வளோ அவனுக்கு ஒரு அருளை புரிஞ்சு கடல்ல இருந்து காப்பாத்தி இப்படி வந்திருக்கோம், மாட்டை இருந்து ஒரு மாட்டை போய் வணங்குறிய அப்படின்னு சொல்லி வந்த கோபம். இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஏடை எடுத்தாருன்னு வரும். அந்த கோபத்தின் உச்சம். ஒரு அநீதியை காணச்சில என்ன செய்யலாம், அப்படித்தானே வரும். இவ்வளோ தூரம் உனக்கு இவ்வளோ நன்மை சேர்ந்துருக்குது, இவ்வளோ உனக்கு குதிரத்தை கண்ணுக்கு கண்ணு பார்த்துருக்கிற, அப்படியே அல்லாஹ் சொல்றான், தன்லுரூன், அவர்கள் கண்ணுக்கு பார்க்குற மாதிரி ஒன்னொன்னையும் சேர்ந்தேன்னு தான் சொல்றான். அப்படி சேர்ந்து போட்டு உங்களுக்கு இது ஒரு கேடா உங்களுக்கு கடவுளா? அல்ல அப்ப என்ன இதான் கடவுளா? இப்போ பாரு என்ன செய்யறேன்னு சொல்லி ஒட்டைத்து நொறுக்கி கொளுத்தி, இதையும் விடக்கூடாது, தூரம் பாரு அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, தூவிட்டாங்க. அந்த மாதிரி அப்போ ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறதை பார்த்து